வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, அவலில் வந்து நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். சத்தானதுங்க. வயிற்றில் புண்ணு இருந்தாலும் ஆறிடும். ரொம்ப ஹெல்த்தியானது. அவலை வந்து நம்ம 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இதில் கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டு இந்த பிணைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி அதுக்கு தேங்காய் திருவல் எடுத்துருக்கேன், 1/2 மூடி. அவல் இந்த பாருங்கள், அவல் வந்து ஊற வச்சு நல்லா அரிசி மாவு போட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தாங்க வாசமாக இருக்கும். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இப்போ வாங்க வதக்கிட்டு போட்டுடலாம். அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாங்க. இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. வெங்காயம் போட்டுடலாம். லேசாக வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் நிறையா போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். நம்ம லைட்டாக ஒரு வதக்கி நம்ம போட்டுடலாங்க. அதில் இப்போ நம்ம இந்த அவலில் இதை கொட்டிடலாம். இப்போ இதை நல்லா கிளறிடலாங்க. நல்லா கிளறி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி நம்ம இட்லி பானையில் வச்சிட வேண்டியதுதான். நல்ல வாசமாக இருக்குங்க. இப்போ இந்த பாருங்க, பிடிச்சி வச்சாச்சுங்க. பொடி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ அவல் கொழுக்கட்டை நல்லா வெந்துட்டுங்க. இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. அவல் கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.